ஓட்டு போட்டாச்சா? போட்டோம். காட்டு, கை காட்டு. கை காட்டு. அழகா போட்டாச்சுங்களா ஓட்டு? எனக்கு ஓட்டு. ஹாய் கைஸ், நாங்கள் தான் வஜிகே மெமரிஸ். என்னடா எங்கடா கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே போகிறோம் காயத்ரி? ஓட்டு போட போகிறோம். ஓகே, வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hours later. A few minutes later. 1 hour later. என்ன காட்டிட்டு இருக்கீங்களா? ஒரே இழுப்பு தான் கவிக்கும் அம்மா வீட்டுக்கு வந்தாலே. ஆமா பெரிய இழுப்பு. மொத்த தெரியல. போயிட்டு தானே வீட்டுக்குள்ள எங்கே நிற்கிற? நம்ம வீடு அங்க இருக்கு காயத்ரி. எங்க இருக்கு? ஊர்ல இருக்குது. அத சொல்லு நீ சீனி சக்கரையா அத சொல்லு. போஷன் ஃபுல்லா நம்மளுதான் இருக்குது ஃபியூச்சர்ல. இந்த தெருவில் ஆரம்பிச்சு அந்த தெருவில் போய் முடியுது தாங்க வீடு. மாடு பத்தியா காயத்ரி? வரும்போது சின்னதாக இருந்துச்சாங்க. அம்மா பார்த்தியா? நல்லா சில்லு 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 சில்லுன்னு வருது. நடைய பாரு அவங்க அம்மாவுக்கு. நான் வச்சுக்கிறேன். என்ன போட்டோ ஏன்ட்ட இருக்குதா? ஓட்டு ஐடி. யார்கிட்ட காசு வாங்க? ரொம்ப இருட்டா இருக்கா? மேலையா? பாப்பா வீட்டுக்கு வந்தோம். எங்க போனீங்க? ஏன் அங்க போய் விடுறது? காயத்ரி இந்த கிரவுண்டுல என் கால் படாத இடமே இருக்காது காயத்ரி. கவி படிச்ச ஸ்கூல். ஆமா, என் மானத்தை வாங்குது பத்தியா என் வண்டி கரெக்டான டைம்ல. காயத்ரி அது 9th ஸ்கூல்ல எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? இதுக்கு கீழே தான் என்னோட இங்கிலீஷ்ல தண்ணி கோடம் கிட்டவா. காய்ஸ் இதான் நான் ஸ்கூல் படித்தேன். ஸ்கூல் படித்த இடம். கிளாஸ் காட்டுறீ தூக்கி காமிச்சிட்டு எல்லாத்தையும் சுற்றி ரவுண்டா. கிரவுண்டில் என் கால் படாத இடமே இருக்காது. இப்படி இதான் என் கிளாஸு. 9th 10th ஸ்கூல் இதான். எதுவும் கிளாஸ்? இது 9th, அது 10th, இது 11th, 12th. நல்லா ஜாலியாக இருக்கும். உனக்கு யார் முதல்ல ஓட்டு லிஸ்ட் உன் பேர் சேர்த்தா? உனக்கு எதுக்கு ஓட்டு? நான் வந்துருச்சா பேர் உனக்கு? ஆமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் கவியோட அண்ணா, உடன் கூட பிறந்த அண்ணா. பேசினே இருக்கோம். தமிழ்நாட்டின் சிறந்த குடிமகன். நிறைய தமிழ்நாட்டு வந்து பணக்காரா அவருக்கு ஒரே ரீசன் இந்த மாதிரி ஒரு நல்லவங்களாம் தான். அப்புறம் பேரு சொல்லுங்க அண்ணா, பேரு சொல்லு. ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். நீ என்ன கமலஹாசனா? ரஜினிகாந்துக்கு தெரியுமா? கடவுளே. மட்டும் டெய்லியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாரு. பேர் சொல்லுங்க. சுரேஷ் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு பத்தியா அவங்க அம்மாவும் சொல்லுது.
ஒரு விரல் புரட்சியா. ஓட்டு போட்டாச்சா? போட்டோம். காட்டு, கை காட்டு. கை காட்டு. அழகா போட்டாச்சுங்க ஓட்டு. எனக்கு ஓட்டு சப்ஸ்கிரைபர் அவங்க எங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. ஐயோ, நான் முக்கியமாக ஒருத்தர் கொடுத்துருக்கேன். அவர் ஜெயிக்கணும் தான் எனக்கு இது வரைக்கும் அவருக்கு போடணும்னு தோணல. அங்கே போடவே தோணுச்சு. ஆல்ரெடி நான் இங்கே வரல, எப்போவுமே தோணிருக்கு. ஐ மீன் இது வரைக்கும் இங்கே வருவோம் அப்படின்ற ஒரு டிசைட் எடுக்கல. ஸோ இங்கே வந்து இப்போ தான் சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாத பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கீழே போடு. பின்னாடிலாம் பார்த்தோன்னா என்னோட ரொம்ப மெமரிஸ்லாம் இருக்குது. அதுவே ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ரொம்ப வெளில போயிட்டு பேசுவோம். ஓகே டார்லிங். வெளில போனால் பேசவே முடியாது கைத்ரி. ஃபுல்லாக வெயில் அடிக்க. வெளில போய் பேசுவோம் கைஸ். இது வந்து ஒரு நம்ம ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில். சரிதா? சூப்பராக இருக்கும் கைஸ். அவ என்னத்தை பேசுகிறா? திடீர்னு கோயிலுக்கு அவங்க காட்ட சொல்கிறாங்க. காயத்ரிமா அம்மா, இவ்வளோ நேரம் உன்னை காயத்ரியில கண்ணகின்னு கூப்பிட்டு இருந்துச்சு. காயத்ரி உன்னை திரும்ப மாட்டேற கண்ணகி அப்படின்னுச்சு. 3 வாட்டி. நான் உன் பேர் நான் வைக்கிறது தானே கூப்பிட்டுருக்காங்க. உங்க அப்பா அம்மா பேர் வைக்க தானே கூப்பிட்டுருக்காங்க. அது நீங்க தான் பேர் சொல்லி கூப்பிடணுமா? யாரோ கூப்பிட்டு போறாங்க. பெத்த பிள்ளைங்க நாங்கள் கூப்பிட்டு போறோம். பெத்த பொண்ணு தான் கூப்பிடணுமா? ஆமாம்மா. எங்களுக்கு உரிமை இல்லையாம்மா உன் பேரை கூப்பிட? பேர் சொல்றது தானே பிள்ளை. கரெக்டு. பின்னாடி ஆமாம். எங்கள் அம்மா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குது போல. ஓட்டு போட வந்தோம். ஓட்டு போட்டுட்டோம் கைஸ். இதுதான் என்னோட ஸ்கூலு. நிறைய காயத்ரிட்டு நல்ல நல்ல மொமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் என்னென்னா ப்ரேயரில் எல்லோரும் மைக்கச்சு வேணுன்னே விழுவோம். அதெல்லாம் ப்ரே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காயத்ரி, எங்கள் ஊரை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறதுக்கு சும்மா சொல்லு. நீ தான் பெரிய ஆளாச்சு. ஒருத்தங்க இப்போ வந்தாங்க கைஸ். போகணும் போல இரு எங்கள் ஊர் ஆள் ஒருத்தவங்க வயசானம்மா மாரி வந்து கிட்டுன்னு வந்து எங்களை இதுதான் எங்கள் அம்மானே தெரில போலுக்குது உங்களுக்கு. நாங்கள் உங்களை டெய்லியும் ஃபோனில் பார்ப்பேன். இதுக்கு இன்னும் பேசுதுன்னே தெரியல. நீங்கள் 2 பேரும் நான் தான் ஓணும் நீ தான் ஓணும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நாங்கள் என்ன பண்ணோம், உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம வந்து மடை கழுவோம்ல, அது மாதிரி ஏதோ சொல்லின்னு இருந்தோம். ஏதோ சொல்ல இருக்கிற உண்மையை சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்னையும் ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. அப்போ காய் கண்டுக்கவே இல்லையான்னு தெரில. காயை பிடிச்ச முஞ்சாரு தான் வீடியோ எடுக்கிறா, இல்லைன்னா எடுக்க மாட்டேறா. அப்படி கிடையாது. அவங்க வந்து பேசுறது வந்து கரெக்டாக பேசினாங்கன்னா நம்மளுக்குமே கரெக்டாக இருக்கும். எடுத்த உடனே என்னை ஃபஸ்ட்டு கொஞ்சினாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, சட்டம் பேசுகிறீங்க பாருங்கள், சட்டம் அப்படிலாம் எனக்கு அவ்வளோ வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ அப்படி பேசும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு. அவங்க சட்டம் பேசுகிறீங்களா என்னமோ அப்படிதான் சொன்னாங்க. சட்டம் பேசுகிறீங்க பாரு, சட்டம் நீங்கள் இப்படிங்கிறீங்க பாரு அப்படின்னாங்க. அதுக்கு தான் எனக்கு புரியலம்மா, நீங்கள் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் காய் மடல அது கடுப்பாக பேசணும். இது கொடுமா இன்னாரோட பொண்ணு இன்னார் தான் தெரியாத வரைக்கும் கரெக்டாக பேசினாங்க. அதை பேசின உடனே நான் என்ன பார்த்தா எப்படி தெரியல உங்களுக்கு. என்னது காயத்ரி நீ இப்போ சொன்ன லாஸ்ட் ஒரு கான்செப்ட் புரியல. இன்னாரோட பொண்ணு இன்னார் தானே தெரியாம சரி கண்ணகி பேசுதே நம்மளும் போய் பேசுவோம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில கண்ணகி புள்ள தான் அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருந்து தான் போச்சு அப்படின்னு தெரியல. இந்த மூஞ்சி 7 முழத்துக்கு போறது, ஜாடமாடியா பேசுறது, இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பேசி ஸ்டாப் ஆச்சு. ஓ, அவங்க அப்படி பண்ணாங்களா? பாருங்க, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணது. பாருமா இப்படி பேசுதுன்னு பாருமா அப்படின்னு. இந்த ஊர் கொத்திங்க, இந்த ஊர்ல ஒரு 4-5 டிக்கெட்டுங்க இருக்கும்ல, அதுல ஒரு டிக்கெட்டு தான் அது இப்போ வந்துச்சு. அதுவே ரொம்ப அடிவான கேஸ் தான். ஏதோ பரவாயில்ல, எது பேஞ்செல்லாம் புராண்டி விட்டு வச்சிருந்தாங்க. சரி விடு, அவங்க கஷ்டம் என்னவோ. சரி விடுங்க. வேற கொடுப்பாங்க அதெல்லாம். கொடுப்பாங்க வாய்க்கு. எங்கள் அம்மா வேறு தூக்கம் வந்துச்சு போல. நான் நடவுன்னு உங்களுக்கு எலெக்ஷன் அன்றைக்கி தான் வேலை வைப்பேன். உங்களுக்கு நடவு அரைப்பறக்கிறது. காயத்ரி அரைப்பறக்கு போயிட்டு வரியா தங்கம்? நடவு நடப்போ 120 ரூபா கொடுப்பாங்க. ஏய், நடவு நடப்பறியா? 120 ரூபா கொடுப்பாங்க. அம்மா படியம்மா. ஏண்டி டயர்டாகுது? இல்லைன்னா டெய்லி கிழிப்பாரு. மற்ற எங்கள் அம்மாவே பயப்படுத்து பார்த்தீங்களா? A few minutes later. ரெடி 1 2 3. நீங்க வாங்க, நீ உங்களுக்கு போடுடா. ரெடியா? ஸ்டாப் பண்ணுங்க. சுத்தி ரெடியா? போட்டு வச்சுக்கிறேன்.
நம்ம ஊர்ல நிறைய ஓட்டு வந்துருக்கு டிவிக்கே தான். ஆமா உங்க தம்பி அங்கம்மா உங்க தம்பி அங்கம்மா எங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன என்னாச்சு ரோலிங் ஆக்ஷன். சாப்பிடலாமேன்னு வந்தோம், சாப்பிட எதுவுமே இல்லையா. அழகாக இருக்குல்ல சூரியன், அழகாக ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சூப்பராக கெத்தாக மாசாக போயிட்டுருக்கோம். என்னதுமா அந்த டேமுக்கா? டேமுக்கு போகிற வழியா? சென்னை கிளம்பியாச்சு டார்லிங்ஸ். Later. ஒரே ஒரு சிக்கன் சாண்ட்விச் போதும், வேறு எதுவும் வேண்டாம். நீ ஷேர் பண்ணிக்கோ. எப்பாடி உமா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் உள்ள டீ கடை தான் இது. அந்த ஹாட்டின் அழகாக இருக்குல்ல இந்த கைஸ், நைஸ் ஹாட்டின். இத்தனை நாளாக அந்த டீ கடைக்கு வரோம், இதை பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நாங்கள் வெளியவே உட்காந்துட்டு போயிடுவோம். இப்போ இது உள்ளே வந்ததில்லை. ஸோ வெளியில் ரொம்ப க்ரௌடாக இருக்கே அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். வந்து பார்த்தா நல்லா இருக்கு, நைஸ் அழகாக இருக்குது. ஒரு வழியாக ஓட்டெல்லாம் போட்டாச்சு. ஸோ எப்படி இருக்குது? அழகாக ஓட்டு போட்டுட்டோம். ஓட்டெல்லாம் போட்டு கவி வரட்டும் பார்ப்போம். என்னாச்சு? கட்டி வலிக்குதா? ரொம்ப டயர்டாக இருக்குல்ல கவி? ரெஸ்ட் எடு வீட்டில் போயிட்டு. காலைல சாப்பிடவே இல்லை நம்ம. சாப்பிட்டு வருவோம்னு நினச்சோம். இல்லைன்னா வச்சுக்கேன் நல்லா கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டு போட்டு சொல்லி சாப்பிட்டு வந்துருக்கேன். கடுப்பாக இருக்குல்ல? கடுப்பாலாம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஓட்டு போட்டதெல்லாம் சந்தோஷம், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டயர்டாக இருக்குது உடம்பு, அவ்வளோதான் வித்தியாசம். வெளியே உட்காந்துக்கலாமையா? வெளியில் இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்கேப்பா. எங்கப்பா உட்காருறது? இப்படியே உட்காரு, கொஞ்சம் பீஸ்ஃபுல். பசங்க இல்லையா? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துட்டேன் ஆன் பண்ண. ஹார்ட் பத்தியா பின்னாடி அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன என்ன உதறுது? என்ன பண்ற? டிஷ்யூ வச்சு பீஸ்ல நல்ல மிளகாத்தூளை கொட்டானுங்க. A few minutes later. ஹாய் கைஸ், என்னடா காலையில் பளபளன்னு இருந்தாங்க, இப்போ கருத்த குட்டி மாதிரி ஆயிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு ஓட் போட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஒன்று எட்டி பார்த்துட்டே இருக்கு. ஓட் போட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. ஐயோ, ஹோம் டூரே எடுத்துருவோம் பொழுது நான் வேறு. ஓகே காய்ஸ், எல்லோரும் என்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க, நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களாம் யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு எல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் சரி வந்தாலும் சரி, லைவ் காலையில் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் வந்து ஒரு முறை செக் பண்ணி கொள்ளவும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐயாவுளே. Bye bye. Love you. Thank you so much for watching. Love you.